இவங்க நம்மளுடைய வாழ்க்கையில ரொம்பவே முக்கியமான பர்சன் அப்படின்னுட்டுனே நாம நிறைய விஷயங்கள இழந்திருப்போம். பட் அவங்க நம்மளுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுப்பாங்களா அப்படின்னுட்டுன்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இதனால நமக்கு மன வலிகள் தான் அதிகமா இருக்கும். எதிர்பார்ப்பு அப்படிங்கிறத வந்து தவிர்க்கணும் அப்படின்ட்டுன்னு சொல்லுவாங்க. சில சமயங்கள்ல ரிலேஷன்ஷிப்புக்குள்ள அந்த எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கையை வந்து வாழ முடியுமா அப்படின்னுட்டுன்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இது நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னுட்டு நினைக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ் 2021 லிவ் டு த வே. ஸ்மால் ரிக்வெஸ்ட் ஃபார் யூ. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போதோ இல்லது பார்த்து முடிக்கும் போதோ இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்குற சின்ன சின்ன லைக் தான் எனக்கு இன்னும் இதை மாதிரியான வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்பவே உந்துகோலாக இருக்கும். அன்னைக்கு கொஞ்சமாக தேன் தாங்க கிடச்சிருந்துச்சு. இதை தான் கொம்பு தேன் அப்படின்னுட்டுன்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி வந்து வீட்லேயும் கொஞ்சமாக தேன் வந்து வாங்கி வச்சுருந்தோம். குழந்தைங்களுக்கு அடிக்கடி சளி அப்படிங்கிறது பிடிக்கிறதுனால இஞ்சி டீ போட்டு கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லது இருமல் வரும்போது ரொம்பவே தொண்டை வந்து வறண்டு போயிடும். அதுக்காக ஒரு ஸ்பூன் வந்து நாம் இந்த சுத்தமான தேன் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக ஊரில் இருந்து வரும்போதே கொஞ்சமாக தேன் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். அன்னைக்கு ஊருக்கு போகும்போது கொஞ்சமாக இந்த மாதிரி தேன் வந்து கிடச்சிருந்துச்சு. இதுவும் கொம்பு தேன். இது ரொம்பவே மெடிசினல் பர்பஸ் வந்து அதிகமாக இருக்கிறது. நம்ம கடையிலிருந்து வாங்கும்போது கூட பர்டிகுலராக இந்த தேன் தான் கிடைக்குமா அப்படின்ட்டுன்னு கேட்டால் கிடையாது. ஸோ அந்த தேனை தாங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம். சின்னதான ஒரு ப்ராசஸ் தான். தேனை வந்து நம்ம பிழிஞ்சு எடுத்து அதுக்கப்புறமா நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கணும். லைட்டாக சூடு பண்ணி வைக்கணும். இல்லை அப்படின்ட்டுனா அது வந்து புளிச்சு போயிடும். இப்போ கடைகளெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து மிஷின் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் நாம் வீட்டில் கொஞ்சமாக கிடைக்கக்கூடிய தேன். ஸோ அதை வந்து நாம் வந்து கை கொண்டு தான் பிழிகிறோம். அதனால் அது வந்து புளிச்சு போயிடும். மாவு வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து ஆட்டிட்டு புளிக்கிறதுக்காக கை கொண்டு தான் நம்ம உப்பு போட்டு கலக்குவோம். அதே மாதிரி தாங்க இதையும் நாம் கை கொண்டு பிழிகிறதுனால கண்டிப்பாக புளிப்பு சுவை அப்படிங்கிறது ஈஸியாகவே வந்துடும். ரொம்ப நாளைக்கு வந்து தேன் வந்து இருக்காது, சீக்கிரமாக கெட்டு போயிடும். அதுக்காகத்தான் இதை வந்து லைட்டாக ஹீட் பண்ணுறது. அன்னைக்கு இதில் இருந்து எடுத்த தேனையும் அதுக்கப்புறமா வீட்டில் கொஞ்சமாக தேன் வாங்கி வச்சுருந்தோம், அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி தான் ஒரேடியாக ஹீட் பண்ணியே வச்சுருவோம் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையுமே ரெடி பண்ணி ஹீட் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறமா இதில் உள்ள சக்கையை என்ன பண்ணுவீங்க அப்படின்ட்டுன்னு உங்களுக்கு கேட்கலாம். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிடச்சிச்சு அப்படின்ட்டுனா அதை வந்து தூர தான் போடுறது. அதுக்கப்புறமா தான் ரீசெண்டாக ஒரு நாள் யூடியூப் பார்த்தப்போ தான் அந்த தேன் மெழுகு அப்படிங்கிற ப்ரிப்பரேஷனே பார்த்தோம். ஸோ ஆல்ரெடி அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன், அதாவது பீவேக்ஸ் வந்து எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது. ஸோ அதையும் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை மட்டும் ரொம்பவே அடிக்கடி நாம் ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும். நாம் வந்ததும் தனிமையில் தான், போக போகிறதும் தனிமையில் தான். சிலரை முக்கியம் முக்கியம் அப்படின்ட்டு நினைக்க வர மட்டும்தான் அவங்களால நமக்கு வந்து பல கஷ்டங்களையும் சரி காயங்களையும் கொடுக்க முடியும். அவங்கள ஜஸ்ட்டு கண்டும் காணாமலும் இருந்து பார்த்தோம் அப்படின்ட்டுனா ரொம்ப நாம் டிபெண்ட் பண்ணி போகக்கூடிய சுச்சுவேஷனில் நாம் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளத்தை விட ரொம்பவே அந்த ப்ராப்ளம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். இந்த டிப்பை கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து போட்டு பாருங்கள். ஒரு சேஞ்சஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியும். இந்த பதிவில் ஒரு 7 டிப்ஸ் தாங்க நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதில் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட், சுய மரியாதை. நமக்கான மரியாதையை யாருமே நமக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்ட்டுன்னு கிடையாது. ஃபஸ்ட்டு நம்மளுடைய மரியாதையை நாம் தக்க வச்சுக்கணும் அப்படின்ட்டுனா நம்மளை நாம் மதிக்க தெரிஞ்சுக்கணும். யாருக்காகவும் தன்னை வந்து தாழ்த்தி கொள்ள மாட்டேன் அப்படிங்கிற ஒரு முடிவை வந்து கண்டிப்பாக நாம் எடுக்கணும். நமக்கான மரியாதையை நாம் கொடுத்தா மட்டும்தான் அடுத்தவங்க கிட்ட இருந்து நமக்கான மரியாதையை வந்து நாம் வந்து எடுத்துக்க முடியும். செகண்ட் பாயிண்ட், பெண்மையை ஏற்றுக்கொள்ளுதல். அதாவது பெண்ணாக பிறந்துட்டனே அப்படிங்கிறதுக்காக குறைச்சி நாம் எடை போடவே வேண்டாம். ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே ஒரு தனிப்பட்ட ஒரு சுதந்திரம் அப்படிங்கிறதும் ஒரு தனிப்பட்ட வலிமை அப்படிங்கிறதும் கண்டிப்பாக இருக்கும். நம்மளுடைய சக்தியை வந்து நாம் வந்து
உணர்ந்துக்கிட்டாலே போதும். பெண்ணாக பிறந்துட்டேன் அப்படிங்கிறதுக்காக குறைச்சி எடை போடவே வேண்டாம். இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படிங்கிறது மாதிரி ஆண் பொண்ணாக பிறக்கலையே அப்படிங்கிறதும் பொண்ணு ஆணாக பிறக்கலையே அப்படிங்கிறதும் நம்மக்கிட்ட இருக்கிறத நினச்சி சந்தோஷப்படாமல் இல்லாததை நினச்சி வருத்தப்படுறது அப்படிங்கிறதும் இந்த உலகத்தில் பொதுவாக மனுஷனாக பிறந்த எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஒரு எண்ணங்கள் தான். அதை மட்டும் நாம் தூக்கி எறிஞ்சிக்கிட்டால் போதும். தேர்ட் பாயிண்ட், மற்றவங்களுடைய வலியை உணரக்கூடிய தன்மை. ஒருத்தங்களை காயப்படுத்துறதுக்கு முன்னாடியும் ஒருத்தங்க கிட்ட ஒரு வார்த்தையை பேசுகிறதுக்கு முன்னாடியும் அந்த வார்த்தையை நாம் கேட்கும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம் ஃபீல் பண்ணி பார்க்கணும். ஈஸியாக ஒருத்தங்களை வாயில் வந்தது மாதிரி நாம் பேசிக்கிட்டோம் அப்படின்னுட்டுனா சில சமயங்களில் பார்த்திங்கன்னா பிறகு ஃபீல் பண்ணுவோம், இப்படி பேசிட்டோமே அப்படின்னுட்டுன்னு. சில சமயங்களில் பார்த்திங்கன்னா சிலர் அதை ஃபீல் பண்ணுறதே கிடையாது, ஈஸியாக பேசிக்கிட்டு போயிடுவோம். இதனால் நம்மளுடைய எதிர்தரப்பில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அவ்வளவு ஃபீல் பண்ணுவாங்க. கண்டிப்பாக மற்றவங்களை ஏதாச்சும் ஒன்று பேசுகிறதுக்கு முன்னாடி நாம் அந்த சிச்சுவேஷனில் இருந்தால் எப்படி இருப்போம் அப்படிங்கிறத ஒரு டைம் நினச்சி பார்த்தாலே போதும், பல வலிகளை குறைக்கலாம். பாயிண்ட், வார்த்தையில் தெளிவு. அதாவது குறைவாக பேசுதல். எல்லாம் பேசணும், எப்பவும் பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. தேவையான டைமு நாம் பேசினா போதும். அதுவும் அளவாக பேசணும். எங்கே அவசியம் இல்லை அப்படிங்கிறத அறிஞ்சு பேசினாலே போதும். 5th பாயிண்ட் பார்த்திங்கன்னா அன்புடன் வாழ்தல். செல்லும் இடம் எல்லாத்துலேயுமே ஒரு மாற்றம் அப்படிங்கிறது வேணும் அப்படின்னுட்டுனா நம்மளை மாதிரி பிறரையும் நேசிக்கணும். கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு மனநிலை இருந்தாலே மாற்றம் அப்படிங்கிறது ஈஸியாக வந்துடும். லவ் யோர் செல்ஃப் அண்ட் அட் த சேம் டைம் லவ் அதர்ஸ் ஆல்சோ. இந்த பாயிண்ட் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே நாம் பல காயங்களை பட்டிருப்போம். ஸோ அதுக்காக நாம் எல்லாத்தையும் மறந்துட்டு எல்லார்கிட்டேயுமே அப்படியே ஒரு பகட்டாக தெரியணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. மன்னிச்சிருங்க, ஆனால் தயவு செய்து மறந்துடாதுங்க. மன்னிச்சிட்டோம் அப்படின்னுட்டுனா நாம் நிம்மதியாக இருக்கலாம், மறந்துட்டோம் அப்படின்னுட்டுனா அடுத்தவங்க நிம்மதியாக இருப்பாங்க. ஸோ அதுக்காகவாது நாம் நம்மளுக்குள்ளே போராடணும். மறந்துடக்கூடாது அப்படிங்கிறத எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னுட்டுனா அந்த வலிகளை நாம் ஞாபகம் வச்சுக்கும் போது மட்டும்தான் நாம் அடுத்த ஸ்டெப்புக்கே போகிறதுக்காக முடியும். ஸோ எப்போதுமே நமக்கு தந்த காயங்களையும் நம்மளை அவமானங்களையும் நாம் மன்னிச்சு விட்டுறலாம். ஆனால் நாம் என்றைக்குமே மறந்துடவே கூடாது. நாம் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகணும் அப்படின்னுட்டுனா நாம் ஒரு சில விஷயங்களை நாம் நினைவு வச்சு தான் ஆகணும். லாஸ்ட் பாயிண்ட் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். எல்லாத்தையுமே ஒருத்தங்களுக்காகவா இருக்கட்டும், இல்லது யார் என்ன கேட்டாலும் என்னால் முடியும் அப்படின்னுட்டுன்னு அதில் அப்படியே நாம் ரொம்பவே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அப்படி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களால் முடியும் அப்படின்னுட்டுனா ஓகே சொல்லி அதை கண்டினியூ பண்ணுங்கள். முடியாது அப்படின்னுட்டுனா நோ சொல்லிக்கிட்டு ஒதுங்கிடுங்க. இதனால் அவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படிங்கிற எந்த ஒரு சஞ்சலமுமே நாம் பட வேண்டிய அவசியமே கிடையாது. நம்மளுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து நம்மளால் செய்ய முடியும் அப்படின்னுட்டுன்னு சொல்லி செய்ய முடியாமல் போகிறத காட்டிலும் செய்ய முடியாததை, நமக்கு விருப்பம் இல்லாததை நோ சொல்கிறதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவோடு சந்திக்கலாம். தேங்க்யூ.